திராவிட இயக்கத்தின் கடைசி பேச்சாளர், இலக்கியவாதி கலைஞரா ஐயா நாஞ்சில் சர்பத், நாஞ்சில் சம்பத். அப்படியா? என்னன்னா அப்படியாங்கிறீங்க? சரி சரி. போய் தாவேகால சேர்ந்திருக்கிறாரு. அதான் நித்திய சேர்ந்தாரு. அது பெரிய கலைபுரமா இருக்குது. ஆமா, எவ்வளவு பெரிய ஆளுமை. சும்மா அவரு என்ன என்ன 5 மணி நேரம் 4 அடி தானே இருப்பாரு. இப்படிலாம் பேசக்கூடாது. எப்படி பார்த்தா சீமானோட ஹைட்டு கரெக்டா இல்லையா? சீமானோட ஹைட்டா இல்லையா? சீமானோட இருந்த மனிதன் தான் அவரு. அப்ப எவ்வளவு பெரிய ஆளுமை அவரு. அவரே போய் சேர்ந்து இருக்கிறாரு. உடனே யாரு நம்ம ஆச்சரிய குறிகள்லாம் போய் நாஞ்சில் சம்பத் அப்படின்னு நேற்று விஷயத்தை மறந்துட்டோம் நம்ம. என்னன்னா அவர் இனிமே நாஞ்சில் சம்பத் இல்ல, தற்கூரி சம்பத் தான். ரொம்ப தவறுண்ணே. ஒரு வயசுக்கு ஒரு மட்டுமே இருக்குண்ணே. அப்படிலாம் இல்ல, நான் இருக்குனேன். குருநாதர் அப்படி சொல்லி கொடுக்கலையே. இல்ல அப்படிலாம் இருக்குது. ஆமா, மூத்த ஆச்சரிய குறி ஐயா சம்பத்துன்னு சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு மூத்த குறி தான்டா. ஒன்னும் மூத்த ஆச்சரிய குறி நான் அவர்கிட்டே பேசுவீங்க. நம்ம அண்ணன் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்கிட்ட உட்காந்து கூட சொல்லலாம். அவர் நீங்க ஏன் மூத்த தற்குறி அப்படின்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். உங்களை தற்குறி என்று அழைக்கிறோம். மூத்த தற்குறின்னா நானே அவர்கிட்ட ப்ரூவ் பண்ணுவேன். 10 நிமிஷம் பேச. நீங்க புக்கே போடுங்க. நானே உங்களை தற்குறியா அழைக்கிறேன். சத்யா கேட்டாரா கோச்சிட்டாருன்னா பாத்துக்கலாம். இவரை பாத்துக்கலாம். ஓகே. தாவேகாக்கே போயிட்டாரு. இனிமே அவ்வளவுதான். ஓகே. அவர் சேர்ந்தது பின்னாடி இந்த ஆச்சரிய குறிகள்லாம் கூகுள் பண்ணி அவரோட விக்கிபீடியால இருக்கிறதெல்லாம் படிச்சு உடனே ரீல்ஸ்களா இறங்கிட்டு இருக்காங்க. யாரு தெரியுமா? எவ்வளவு பெரிய எழுத்தாளர் தெரியுமா? அவர் எந்த ஊரில் பிறந்தாரு தெரியுமா? பேச்சு போட்டியாடா நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க நேரத்துல இருந்து. இன்னும் சில விர்ச்சுவல் அபியூசர்ஸ் இருக்கானுங்கல்ல, அவனுங்க ஐயா நாஞ்சில் சம்பத் இதுக்கு முன்னாடி கக்குன வன்மம், அவதூறு, பொய், சொல்றா அவருடைய வரலாறுன்னு மொத்தமா முடியும். இவ்வளவு பேசுற அது எல்லாத்தையும் அந்த கட்டி வீடியோலாம் எடுத்து போட்டு பாத்தியா சுட சுட ஒரு பிரியாணி இருக்கு நீங்க. ஆமா ஆமா, நான் நேத்தே சொன்னேன்ல, இவரு அங்க சேர வேண்டியதுக்கு பக்காவான பீஸ். இவரு அவ்வளவு ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருக்காருன்னு. இப்ப நம்ம நினைக்கிறோம்னா அவரு சொன்ன அவதூறு எல்லாம் உண்மை அப்படின்னா ரீசன்ட் டேஸ்ல அவர் சில உண்மையெல்லாம் சொல்லி இருக்கிறாரு. என்னது? அதுதான் இப்ப காட்ட போறேன். என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன்பா. பார்த்து அது நம்ம கையில் இல்லை. நம்ம ரமணார் சொல்ல மாதிரி பார்த்து எங்கள் அப்பா பாவம் அப்படிங்கிற மாதிரி. என்ன இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் இங்கேருந்து போயிருக்கிறாரு, பல வேலைகள்லாம் பார்த்துருக்கிறாப்புல. அதனால வந்து கொஞ்சம் ஒருபோதும் வயதுக்கு மரியாதை கிடையாது, மரியாதை. இப்பதான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது, கருத்தியலுக்கு தான் மரியாதை. அப்படியா? சரி, ஓகே. முதலாக அதாவது ரொம்ப சமீபமா அவரு பேசுறது, விஜய்க்கு அரசியலே தெரியாது. எனக்கு தெரியாது. தெரியுமே. நீங்க சொல்லலாம், நான் சொல்லலாம். ஐயாவே அதை சொல்லி இருக்கிறாரு. ஐயாவே சொல்றாரு. பாக்குறீங்களா? பாருங்க. மதச்சார்பற்ற சமூகம் போராடுறாங்க. வாசாத்தி அந்த வன்கொடுமையில சூத்திரக்காரங்க சொல்றேன். ஆமா, அவர் சேர்த்து எப்படி சகோதரியை போட்டுங்க? அதெல்லாம் விஜய்க்கு தெரியாதுங்க. வாசாத்தி என்ன தெரியாது. வாசாத்தி பத்னி கோயிலுக்கு தெரியுமா? தெரியாது. வாசாத்தி பத்னி கோயிலுக்கு என்ன தெரியாது. அதனால நம்ம பேசல, நம்ம முழுவதும் விஜய் பேசல, நம்ம டைம் வேஸ்ட். இது அதேதான். அதேதான். ஏங்க எல்லாம் திருப்பி வச்சு ஏங்க நிறுத்தி வச்சுங்க திட்டத்தை எல்லாம்? அம்மா வரட்டுன்னு காத்திருந்தோம். துப்புனா தொலைச்சுக்குவேன். அவ்வளவுதானே? அதே டெம்ப்ளேட் தானே அன்னைக்கு சொன்னதுதான். எப்படி அந்த பேட்டி வந்து ஜெயலலிதாவை டவுன் பண்ணிச்சோ அதே மாதிரி விஜயை டவுன் செய்வதற்காக உள்ளே அனுப்பப்பட்டோம். ஐயா இனி பார்த்துக் கொள்வார். அவ்வளவுதான், ஒரே வழியில முடியுங்க. அவ்வளவுதான் குடுத்து வச்சு. இல்ல இப்ப என்ன கேள்வினா, கரிகிஞ்சி கேட்கிறான். அவனுக்கு வரலாறு தெரியாது, அதாவது பூகாலம் தெரியாது, அவனுக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு கரிகிஞ்சி கேட்கிறாரு. இல்ல இதுல வந்து பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் தமிழர் கூட ஒருத்தன் அரசியல் கிண்டல் பண்ண முடியும்னு ஒரு வரலாற்றுல வந்து ஒண்ணு ஒரு விஜய் சித்து வீடியோ டெம்ப்ளேட் ஒண்ணு இருக்கும். நான் தான் பெரிய மக்குன்னு நினைச்சேன், என்னைய மிஞ்ச ஒருத்தன் வந்துட்டானே. அதே மாதிரிதான் அரசியல் வரலாற்ற நான் வந்து என்ன ஏமாற்றம் பண்ணியே ஒரு இதுறாவன. இவங்களை கீழே ஒரு கிறுக்கு ஒரு மாதிரி நம்ம நினைச்சோம். அவங்களே ஓடிட்டு இருக்கானுங்க. இல்ல அதுல போய் ஒரு இதா மாட்டிக்கிட்டாப்புல. நம்ம யார் வந்து சிறந்த இலக்கியவாதி, யாரு பெரிய பேச்சாளர் அப்படின்னு 2 நாளா தாவேகாரங்க ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்களோ, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் விஜய்க்கு அரசியல் தெரியாதுங்கிறது. ஆமா. இப்ப நீங்க இப்ப நேத்துல இருந்து பரப்பிட்டு இருக்கீங்கல்ல, இவர் வந்து கலைஞரை பத்தி பேசின அவதூறு, திமுக பத்தி பேசின அவதூறு, தலைவர்களை பத்தி பேசின அவதூறுலாம்
அதெல்லாம் உண்மை அப்படின்னு நீங்க பரப்புறீங்கன்னா மிக சமீபத்துல அவர் பேசின உண்மை அது உண்மைனா அப்ப இதுவும் உண்மை கரெக்டா? அப்ப அது அவதூறுனா அப்ப இதுவும் அவதூறு. ஆமா, எது உண்மை எது அவதூறு நீ சொல்லு. இதெல்லாம் இன்னொன்னு புரியாம பேசிட்டு இருக்காங்க. ஐயா இதை விட்டு நான் வந்து இன்னொரு இடத்துக்கு போவாப்ல, அப்போ உங்களையெல்லாம் போட்டு மிதிப்பாப்ல, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா தூக்கி அந்த முன்னாடி நீங்க வந்து போட்டு காமிக்கிறீங்களா இப்ப இந்த கலைஞருக்கு, வைகோவுக்கு, ஐயா வீரமணிக்கலாம், அந்த இடத்துல நீங்களே வருவீங்க நாளைக்கு. அந்த இடத்துல விஜய் வருவாரு. இப்ப வந்திருக்காரு. நாளைக்கு பிரதீப் ரங்கநாதன் கட்சி ஆரம்பிச்சா ஐயா போய் சேர்ந்துருவாப்ல. அவ்வளவுதான். அங்க போய் நின்று விஜய் கிளிப்பாப்ல. அடுத்து இன்னொரு மேட்டர் இருக்கு. தாவேகா தலைவருக்கு அரசியல் தெரியாதுங்கிறது ஊருக்கே தெரியும். அது ஐயா சொல்றது ஒன்றும் இல்லை. நீங்க சொன்ன பாயிண்ட் வச்சுக்கோங்களேன், அது தெரிஞ்ச விஷயம். ஊருக்கு தெரிஞ்ச 9,000 நோட்டு அது ஓகே. ஆனா தாவேகாவோட தலைவர் யாரு? தாவேகோட தலைவர் விஜய் இல்ல. அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படின்னு ஐயா சொல்றாரு. என்ன சந்தேகம் இருக்கு? அது கேளுங்க நீங்களே. தாவேகா தலைவர் வந்து திமுகவையும் பாஜகவையும் சரமாரியா விமர்சித்து வராரு. அது குறிப்பா மன்னராட்சியை உள்ளிட்ட பல கருத்துக்களை வந்து திமுக எதிராக சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மன்னர் ஆட்சி இல்ல, வின்னர் ஆட்சி. இப்பொழுது தாவேகாவின் தலைவர் விஜயா இல்லை பிரசாந்த் கிஷோரா என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. எங்கே என்ன நடக்கிறது என்றே விவரம் தெரியாமல் விஜய் இருக்கிறார். அவரால் கட்சி தொடங்கிய இடத்திலேயே நிற்கிறது. தொடர்ந்து நிற்குமா என்பது போக போக தெரியும். பஞ்சு டைலாக்குக்கே பஞ்சு டைலாக். இது மன்னர் கட்சி இல்லை, வின்னர் கட்சி. தமிழ் வித்தகர்ரா, சும்மா இல்ல. அவன் வித்துட்டாரு, கதை வித்துட்டாரு. அப்புறம் என்ன வித்தகர் வித்துட்டார். அடுத்த டைலாக் என்ன? விஜய் ஒன்றும் தெரியாமல் நிற்கிறார். விஜய்க்கு ஒண்ணுமே தெரியல. விஜய் தலைவரா இல்ல பிரசாந்த் கிஷோர் தலைவரா அப்படின்னு கேக்குறாரு. கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவருக்கு அரசியல் என்ன நடக்குது, என்ன எங்க நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியலைங்க. அவருக்கு வந்து நாய்க்குடியை தூக்கி கொஞ்சிறதுக்கு தான் நேரம் சரியா இருக்குன்னு ஐயா சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, ஐயா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, இவ்வளவு பேசிவிட்டு கடைசியா நீ சொல்ல போற என்னது இதெல்லாம் பேசிருக்காருன்னு. ஐயா எல்லாத்தையும் பேசிவிட்டு கடைசியா அப்ப போய் கட்டுன்னு வச்சுக்க, அவர்தான் தமிழ் வித்தகராச்சே. அப்போ ஒண்ணு சொல்லுவாப்ல, இதெல்லாம் எனக்கு தெரியும் தம்பி, இதையெல்லாம் நான் மாற்றத்துக்கு தான் விஜய்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு ஒரே போட போட்டு போடுவாப்ல. அதுக்கு ஒரு பேமெண்ட். அவ்வளவுதான். இல்ல விஜய் வந்து அரசியல் தலைவரா இல்ல பிரசாந்த் கிஷோர் அரசியல் தலைவரான்னு எங்க திரும்ப நிரூபணமாச்சு? நாங்க கொஞ்சம் சமீபமாக யோசிச்சு ஒரு இடத்துல கிடைச்சது. என்னது? திருச்சியில அவர் திரும்ப வந்து அப்படி இல்ல, அப்போ வந்து கேட்டாப்ல பத்திரிகையாளர் 31 பேர் இறந்து போயிட்டாங்க. என்ன சார் 31 பேர் செத்து போயிட்டாங்க சார் அப்படின்னு உறக்க பதறிட்டு கேட்கும் போது போனாப்ல இல்ல, அப்ப பதில் சொல்லாம திரும்பி போனாப்ல தெரியுமா? அங்கதான் அவர் தலைவர்ல முடிவாச்சு. ரெண்டு விஷயம், உனக்கு இன்சிடென்டா பேச தெரியல, பதில் சொல்ல தெரியலங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, நீ வந்து தனியா பதில் சொல்ல முடியாது, இல்ல இன்னொருத்தர் ஆலோசனை கேட்டுதான் பதில் சொல்லணும், இல்ல இன்னொருத்தர் சொல்லி கொடுத்ததுதான் நீ சொல்லணும்னு அவன் ஒருத்தர் இருந்தானோ அப்படிப்பட்டவன் தான் அன்னைக்கு அங்கிருந்து தப்பிச்சிருக்க முடியும். இன்சிடென்டா பேசுறவன், எந்த அஜெண்டாவும் இல்லாம பேசுறவன் கண்டிப்பா 2 வார்த்தை பேசியிருப்பான். அப்ப நீ அவ்வளவு கொடூரத்திலையும் போற அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய ஒண்ணும் முடிச்சா வக்கரம் முடிச்சா சைக்கோவா இருப்ப இல்ல? அப்ப நீ பண்றது ஒண்ணு இல்ல, நீ பண்றது அரசியல் இல்ல, இந்த அரசியலுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கறது அதுல புரிவாது. சொல்லாதீங்க, அவரே பாவம் ஏதோ ஒரு டிராமால இருக்காரு. டிராமால கோமால போட 2 வாரம் டிராமால இருந்து அந்த மனுஷன் வெளில வரணும். நீ சொல்லி டாக்டரை விட நீங்க பெரிய ஆளா? அரசியல் கட்சிக்கு மனநோயாளி டாக்டரை விட நீங்க பெரிய ஆளா? அரசியல் கட்சிக்கு லாய்க்கு இல்லாதவன், அவ்வளவுதான். நீ அரசியல் கட்சிக்கு லாய்க்கு இல்லாதவன். ஜனநாயகம்ங்கிறது ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் இறப்பாங்க, 1 லட்சம் பேர் பிறப்பாங்க. 1 லட்சம் பேர் பிறக்கிறது உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கோ, 1 லட்சம் பேர் இறக்குறதையும் தாங்கிக்கணும். அவன் தான் தலைவன். அதெல்லாம் இல்ல, நீ இப்ப அப்படியே போயிடுங்க. யார்கிட்ட பேசிட்டீங்கன்னு கேட்கறேன் நானு. ராஜீவ் சர்வத்துக்கிட்ட இதை விட ஐயா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காரு அதே வீடியோல. கட்சி ஆரம்பித்த இடத்திலே நிற்கிறது, தொடர்ந்து நிற்குமா என்பது தெரியவில்லை அப்படிங்கிறாரு. போக தெரியும் அப்படிங்கிறாரு. ஐயா இப்ப கட்சி நிக்குதுங்களா உட்கார்ந்து இருக்குதுங்களா? ஏன்னா நீங்க உள்ள போயிருக்கீங்க, பார்த்து சொல்லுங்க. இல்ல எனக்கு இன்னொரு சந்தேகம்ங்க, தலைவர் பிரசாந்த் கிஷோரா விஜயான்னு கேட்டீங்க, யாருக்குங்க துண்ட ஓட்டு சேர்த்தீங்க? பிரசாந்த் கிஷோர் சேர்ந்தீங்களா இவருக்கு? செம பாயிண்ட். யாரு அவ்வளவுதானே. இப்ப நீ யார்கிட்ட சேர்ந்து அவன் தான் தலைவன். இந்த சந்தேகம் இன்னைக்கே தீர்ந்துச்சுங்களா? இல்ல அடுத்த பிரஸ் மீட்ல ஐயாட்ட கேட்க? அடுத்த பிரஸ் மீட் தான் ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. மாட்கள்லாம் இப்ப நிறைய டிபேட் சேனலு, நம்ம டிபேட்லாம் போயிருப்பாங்க, அடுத்து போயிட்டு எடுத்துருப்பாங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும். நாளைக்கு எதிர்பார்ப்போம். அதாவது இப்ப விஜய்க்கு அரசியல் தெரியாதுன்னு ஐயா சொல்லிட்டாரு. விஜய் கட்சி நிக்குமா உட்காருமான்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு. அந்த கட்சிக்கு எவன் தலைவனே தெரியலன்னு சொல்லிட்டாரு. அடுத்து அந்த கட்சியில இருக்க தொண்டர்களை பத்தி ஒண்ணு சொல்லியிருக்கிறேன். முத்தா இருக்குது தெரியுங்களா? ஏங்க அத போடுங்க. தம்பி விஜய்க்கு இருக்கிறவர்கள்
ரசிகர்கள். அவர்கள் அரசியல் ரீதியாக பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் திமுகவில் இருக்கிற இளைஞர்கள் அரசியல் ரீதியாக பக்குவப்படுத்தப்படுகிறார்கள். இதுவரைக்கும் 250 பாசறை கூட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். இளைஞரணியின் சார்பில் மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டம் 234 தொகுதிகளிலும் கூட்டம் நடத்தி இருக்கிறோம். எப்படி எல்லாம் என்னது அதுக்கு மேல நமக்கு நிறைய விமர்சனம் இருக்குது. அதுக்காக இப்படி எல்லாம் கெட்டவர்கள் திட்டக்கூடாதுண்ணே. ஆமாண்ணே, நான் கெட்டவர்கள் அப்படித்தானே திட்டீங்க. பேமெண்ட் எல்லாம் பேமெண்ட் என் காதுல பேமெண்ட் தான். நீ தப்பா புரிஞ்சுக்காத. பேமெண்ட் தான் காதுல வேற பேமெண்ட் எல்லாம் பேமெண்ட் தான். ரைட். இப்ப ஐயாவே வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? இவங்க எல்லாம் ஆச்சரிய குறிங்க. யார டிவிகே பாய்ஸ் அவங்கள பார்த்தா ரசிகர் கூட்டம்ங்க. சும்மா தவிட்டு திரிவானுங்க. அந்த ரசிகர் கூட்டத்துல இப்ப +1 ஆடா இருக்கு. அதானே? அவ்வளவுதானே. செங்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல மூத்த ஆச்சரிய குறியா உட்கார்ந்துருக்காரு. என்ன சொன்னாரு? விஜய் என்ன பார்த்ததுமே நான் உங்க ரசிகன் அப்படின்னு உடனே என்ன சேர்த்துட்டாப்ல. அதுல நான் குழுந்து போயிட்டேங்கிறாப்ல. பதிலுக்கு இவர் பேசிருப்பாப்ல. அதை நம்ம கிட்ட சொல்லல. என் பேர உங்க ரசிகன், நானும் உங்க ரசிகன், எங்க அம்மாவும் உங்க ரசிகன் அப்படின்னு 3 தலைமுறைக்கு நீங்க வந்திருக்கீங்க தம்பி. தமிழ்ல வித்திருப்பாரு. அதாவது அதான தம்பி, நேத்தி விஜய் பேசுறதா நம்மள்ட்ட சொன்னாரே ஒழிய அவரு என்ன பேசினாரு நம்மள்ட்ட சொல்லல. தன்னையே வித்தவர் தமிழ வித்திருக்க மாட்டாரா? தமிழால் என்னை பாடு அப்படின்னு விஜய் கேட்க அடிச்சு விட்டுரு போற 5 நிமிஷத்துக்கு. அதுல இது வந்திருக்கும். இது வந்து நான் உங்கள் ரசிகன் அப்படின்னு. அதுதான் இது. இப்ப இதுல என்னன்னா அவரே வந்து இதுக்கும் பதில் சொல்றாரு. அப்ப திமுக இருக்க இளைஞர்கள்லாம் தம்பி திராவிட பாசறை மட்டும் 250 பாசறை நடத்திருக்கோம். அது வந்து மீட்டிங் எல்லா தொகுதியிலும் மீட்டிங் நடத்திருக்கோம். 7-8 மாசத்துக்கு முன்னாடி பேசிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது சரியா தெரியல. ஆனா திராவிட பாசறை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. பல பாசறைக்கு வந்து இந்திரகுமார் நம்ம போய் பேசியிருக்கிறாரு. பல திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. செந்தில் நம்பி இருக்காரு, பேராசிரியர் சுபவி போயிருக்கிறாரு, மரித்தோழர் போயிருக்கிறாங்க. இப்படி பலரும், சூர்யா கிருஷ்ணமூர்த்தி தோழர் இருந்து பலரும் போயிருக்கிறாங்க. பல ஊர்ல நடந்திருக்குது. எங்க ஊர்ல எல்லாம் திராவிட பாசறை இப்படி தொடர்ந்து திராவிட பாசறை நடத்தி இளைஞர் அணியில இருக்கிறவங்கள இன்னும் பிற அணியில இருக்கிறவங்கள அரசியல் படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதுவும் இல்லாம இளம் பேச்சாளர்கள் தனி லிஸ்ட் போட்டுருக்காங்க. இப்படி உன்ட்டு ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம யாரும் கேட்கல. ஐயா தமிழை வித்தகரு ஐயா அர்ஜுன் சம்பத் ராஜில் சம்பத் கேட்கிறாரு. எவ்வளவு கன்ஃபியூஸ். இப்படியா வேணாம்டா, இப்படி முடிச்சுக்க. மூத்த தற்கொலை பேசிடு. இதெல்லாம் கூட தேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்தாயடாங்கிற மாதிரி போகக்கூடாத இடத்துல போய் ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு. என்னது? மில்டன்ல போய் பேட்டி கொடுத்துட்டாரா? எப்ப? அது கட்சியில் சேர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்துருப்பாரு போல் இருக்கு. ஓகே. அதுல நறுக்குன்னு இதே கலாய்ச்சி இருக்கிற ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு ஐயா. ஆமா, இப்ப அந்த கட்டை வேற எக்ஸ்க்ளூசிவா யூடியூப் புடஸ்ல இறக்கி நம்ம ட்விட்டர் ஹேண்டில்ல அது வந்து வைரல் ஜி. ஆமா, நம்ம தான் அதை கிளப்பி விட்டது. யூடியூப் புடஸ் உடைய ட்விட்டர் ஹேண்டில் இருக்கும். யூடியூப் புடஸ் உடைய ட்விட்டர் யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா யூடியூப் புடஸ் அஃபிஷியல் அப்படின்னு அடிச்சீங்கன்னா அந்த ஹேண்டில் வரும். அதுல போய் அந்த வீடியோக்குள்ள இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்களை நீங்க பார்க்கலாம். இப்போது யூடியூப் வியூவர்ஸுக்காக இன்னொரு முக்கியமான கட்சி விஜயோட கட்சி. கொள்கை தலைவர் திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து விஜய் பேசியிருக்கலாம். ஆனால் விஜயும் மௌனம் காக்கிறார். எப்படி புரிந்து? விஜய் எதையுமே பேசுறது இல்லையா? பின்னால் ஒரு வாலிப கூட்டம் இருக்கு. அவர்களை வழிநடத்துவதற்கான எந்த அருகதையும் இல்லாதவர் தம்பி விஜய். கட்சியில சேர்ந்தா எம்எல்ஏ தான் ஆக முடியும். இன்னொரு கட்சி ஆரம்பிச்சு சேர்ந்தா துணை முதல்வர் ஆக முடியுதுல? ஆயிடலாம். அப்ப துணை முதல்வர்னு சொல்லி அறிவிப்பீங்களா நாளைக்கு? நாய் கூட சிண்டாது. துணை முதல்வரா ஆளப்பாரு இல்லையா? டபக்கு 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 டபக்குன்னு ராபிட் ஃபயர். இல்ல இது ராபிட் ஃபயரா எடிட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? இது ஹைலைட்ஸ்ல கட் பண்ணதா? பதில் வருதா இல்லையா? ஆமா ஆமா, விஷயம் வருதா இல்லையா? தமிழ் வித்தகர்ரா. தமிழ் அப்படி ஏர்ல இருக்கும்போதே வரும். அப்படியே வித்துருவாரு. சும்மா இல்ல. தமிழ் என்ன சொல்றது? பெரிய தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்சி. எந்த கட்சிங்க? நம்ம விஜய் கட்சி அப்படிங்கிறார் மில்டன். அப்படியா அப்படின்னு இருக்கா அப்படிங்கிறாரு. ஏங்க அப்படி அப்படி இருக்கா அப்படின்னு கேட்ட கட்சியில தான் இப்ப ஐயா வித்துக்கிட்டு இருக்காரு தமிழ. அடுத்து கேட்கிறாரு, மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்கு, மிகப்பெரிய பட்டாளம் இருக்கு. ஆனா அதை வழிநடத்துவதற்கு கிஞ்சிட்டு மறுகதை இல்லாதவர் தம்பி விஜய். எல்லாத்தையும் அசிசியமா திட்டிட்டு இருந்தது.
தம்பி விஜய் அப்படிங்கிறது. இப்ப அந்த தம்பி விஜய்கிட்ட அருகது இல்லாத அந்த தம்பி விஜய் கிட்ட தான் ஐயா போய் கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. இப்ப தம்பி என்னது அதை திருத்துவதற்கு தான் தம்பி போயிருக்காரு. தன் தமிழை கொண்டு தன் வாயை கொண்டு சுத்தப்படுத்துறதுக்கு போயிருக்காரு சொல்லண்டா. எப்படி திருத்துவதற்கு தமிழால் திருத்துவார் பாரு போய் இதை கேப் போட்டு சொல்லாதீங்க. இனிமே அறிக்கையெல்லாம் அவரு தான் எழுதி கொடுக்க போறாரு. ஆமா ஏன்னா ஜெயலலிதாவுக்கு அறிக்கை எழுதி கொடுத்தவர் உள்ள இருக்கு. ஆமா அதனால இவருக்கு எழுதி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு வீடியோல பேசுவாங்க பாருங்க, அடுத்து ஒரு ரீல்ஸ் ரெடி பண்ணிடுவாங்க இதை வச்சுக்கிட்டு சும்மா இல்லைன்னு சொல்லிடுவோம். நான் சொன்னா எடுத்துட்டு சந்தோஷமா இருக்கியா? அது இல்ல இப்படிதான் சேகவரா சும்மா இல்லாம 2015 வெள்ளம் வந்த போட்டோ எல்லாம் எடுத்து போட்டு விட்டான். 2 நாள் மழைக்கு தண்ணீர் எப்படி தேங்குகிறது பாருங்க அப்படின்னு காலையில் ட்வீட் போட்டு விட்டாப்புல. உடனே சூப்பர்ரா, இன்னையில இருந்து நீ ஊப்பி இல்லடா, திராவிட மாடல் அரசு எங்க 4000 கோடி அப்படி இப்படின்னு கேட்டாரு. அறிவு செக் பண்றதுதான் 4 மணி வரைக்கும் அப்படியே டைம் லைன் வேடிக்கை பார்த்துட்டு 4 மணிக்கு சந்தோஷமா இருந்தியா? இது 2015 எடுத்த போட்டோ. அதாவது இதுக்குதான் சொல்றது, ஒரு போட்டோ எடுத்தோம்னா ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா இது சரியா தப்பா, இது நடந்ததா நடக்கலையா, எங்க நடந்துச்சு ஏது நடந்துச்சு விவரம் தெரியாமலே அடிச்சு விடுறது. அப்புறம் இப்படிதான் உட்காந்துருக்கணும். அதனால நீங்க வச்சு ஃபன் பண்ணி என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படி பண்றீங்க? இப்ப நீங்க அறிவை டெஸ்ட் பண்ணிட்டீங்க, தெரிஞ்சு போச்சு நீ ஒரு தற்கூறிங்கிறது கரெக்டா உருவாயிருச்சு. இல்ல இப்ப நீங்க அதை சொல்லாம விட்டுருக்கலாம். அடுத்த 2 ரீல்ஸ் போட்டிருப்பாங்க, நம்ம நாளைக்கு வீடியோ பண்ணிருக்கலாம். அடுத்து ஒரு மேட்டர் சொல்றாரு. என்னது? இந்த திருப்பரங்குன்ற விஷயம் பத்தி ஒண்ணுமே பேசலையே விஜய் மில்டன் நான் கேக்குறாரு. உடனே அவரு எதை பத்தியுமே பேசுறது இல்ல, இது உனக்கு ஒரு கவலையா அப்படிங்கிறது. அவ்வளவுதான். அப்ப தெரியுதுல எதை பத்தியுமே பேசுறது இல்லன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு அங்க போற, ஏன் அங்க போனீங்கன்னு கேக்குறேன். பேரம்பேத்தி போக சொன்னது போனண்டா இல்லையா? நீ அங்க போய் சேர்ந்தாதான் எனக்கு இனிமே விமோச்சனம், இல்ல வீட்டுக்கு வர இல்லன்னா உன்கிட்ட நான் பேச மாட்டேன். இதெல்லாம் விட கடைசியா ஒண்ணு சொல்றாரு. என்னது? துணை முதல்வர்னு அறிவிச்சு அப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணா அந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே அப்படின்னு அண்ணன் கேக்குறாரு. உடனே அவரு ஐயா துணை முதல்வர் நீங்க அறிவிப்பீங்களா, அறிவிச்சிருக்கீங்களா? அப்படி அறிவிச்சுட்டு நின்னா ஒரு நாய் கூட சீண்டாது அப்படிங்கிறாரு. ஆனா ஒரு நாய் சேர்ந்துருச்சு.